ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பெரிய விஜயகாந்த் ரசிகர். கண்டிப்பாக சார். அன்னைக்கு கேப்டன் இறந்த உடனே என்ன ஆச்சுன்னா அவர் ஃபோன் பண்ணார், எப்படி சார் இருக்குது, க்ரௌட் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்ணார். ஏன்னா அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஆள். அது அந்த மாதிரி இன்னொருக்கு யாரும் பிறக்க முடியாது. சாப்பாடு மனசார போடுற ஒரே ஆள் தான். அதெல்லாம் மறக்க முடியாது. பண்ணுறாங்க. ஆமாம். வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் வந்திருக்கோம், அதாவது கோயம்புத்தூர் தாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மீன் குழம்பு பண்ண போகிறோம். மீனே இல்லாமல் மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது வாழைப்பூ நெத்திலி சைவ மீன் குழம்பு. இது வந்து கோயம்புத்தூர் மண்டபத்தில் செய்கிறது சார். ஏன்னா மண்டபத்தில் ஃபஸ்ட்டாக பொதுவாக மீன்னா கொஞ்சம் மீனுக்கு அடுத்தது கொஞ்சம் ரிச்சான ஒரு குழம்பு கொடுக்கணும். மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கணும். ஏன்னா புளிக்குழம்புங்கிறது எல்லோரும் மண்டபத்தில் செய்கிறது. கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு நிறைய ஐட்டம் இருக்குது. அப்போ ஒரு மாறுதல், ஒரு மீன் சுவையில் ஒரு குழம்பு கொடுக்கணும். அதுக்கு இந்த வாழைப்பூ வச்சு இப்படி போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சாப்பிடும்போது உண்மையிலே அது மீன் டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். அது இந்த மீன் குழம்புக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. இது எல்லாமே மசாலா வதக்கி அரைக்கிறது. மசாலா தானே இருக்கு? ஆமாம் சார். இதுக்கு மசாலா வதக்கி அரைப்போம். தேங்காய், தக்காளி, மல்லி, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி ஊற்றி அது குழம்பு செய்கிறது. புளியை நல்லா எண்ணெயில் வேக வச்சுருவோம். புளி எண்ணெயில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்புத்தன்மை கம்மியாயிரும். அப்போ இந்த இது உள்ளே ஊற்றும் போது டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், குழம்பு நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பூவில் அந்த நடுவில் இருக்க காம்பு எதுக்கு எடுக்கிறாங்க? அந்த வாழைப்பூவில் வந்து நடுவில் ஒரு காம்பு இருக்குது சார். காம்பும் அது ஒரு இது இலை இருக்கும், அதை எடுக்கணும். எடுத்தோன்னா கொஞ்சம் கடிக்க முடியாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது பேர் கல்லன். கல்லன் அது வாழைப்பூவோட இதில் நடுவில் இருக்கிற பேர் கல்லன். கல்லை எடுத்தாச்சுன்னா தான் அதோட பூ டேஸ்ட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவில் என்ன மாதிரி மாவு போட்டு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறாங்க, அது எப்படி ஃப்ரை பண்ணுறாங்க? இது ஒரு கடலமாவு கொஞ்சம் அரிசி மாவு கலக்கி டிக் பண்ணி பொரிச்சு எல்லாத்தையும் ஒட்டுக்க குழம்புல கொட்டிடக்கூடாது. நமக்கு தேவைக்கு ஏற்ப எவ்வளவோ அது கொட்டணும். இல்லைன்னா உறிஞ்சி ரொம்ப கசகசன்னு குழம்பு கெட்டியாயிடும். கடலமாக இருக்கிறனால அது சூட்டுக்கு அது கரைஞ்சி போயிடும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு ஏற்ப கலக்கி சாப்பிட்டீங்கன்னா ஜம் பண்ணுறோம். சரி, ஓகே. அப்பா அடே உண்மையாக மீன் இருக்க மாதிரி தெரியுது. 3 மீன் போடுறாரு. நெத்திலி மீன் போடுங்க. அப்படி மத்தி மீன் மாதிரி சாப்பிடணும் சார். மத்தி மீன் எடுத்து அப்படியே முள் வரும். பிரமாதம். ராஜன் கிட்ட ஒரு 20 ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காரு. அவரோட அனுபவங்களை அவங்க லைஃப்பில் நிறைய ரெசிபியில் கற்றுக்கிறது. அந்த மாதிரி ரெசிபியில் வந்து எப்படி இன்றைக்கி ப்ராப்பராக ஒரு மேரேஜ் மண்டபத்தில் பண்ணுறோம் அதே ரெசிபி இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க அவரை போய் மீட் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். இப்போ உங்கள் கிச்சன் வந்தாச்சு. சரி, ஓகே. உங்கள் அரண்மனைக்கு வந்தாச்சு. அரண்மனை பேலஸ் சார். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான இப்போ சொல்கிறீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சைவ மீன் குழம்புக்கு அந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். உள்ள அந்த கட்டையை எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் வச்சு டிக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மசாலா வதக்க போகிறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை அடுத்த ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி பக்குவத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த காம்பு சுத்தமாக இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ரைட்டா? போதும். ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம் சார். 5-6 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கஷ்டமாக பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் சார். இது மீன் குழம்புக்கு என்னென்ன தேவையோ அனைத்து நம்ம போடுறோம். வெந்தயம், மல்லி, மிளகுல சீரகம், சோம்பு போடணும் இதுக்கு. அதாவது நான்வெஜ் அப்படிங்கும்போது கொஞ்சம் சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சோம்பு வந்து நான்வெஜ்ஜுக்கு மகாராஜா. ஓகே. நான்வெஜ்ஜுக்கு மகாராஜா. நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வதக்கிறதெல்லாம் வதக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சி சார். நல்லெண்ணெய் எள்ளில் எடுக்கிறதுனால கொஞ்சம் புளி அதிகமாக சேர்ப்போம். புளிக்கு கொஞ்சம் சூடு, நல்லெண்ணெய் கொஞ்சம் குளிர்ச்சி. அதுக்கு தான் நல்லெண்ணெய். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ கொஞ்சம் 5-6 வெந்தயம் போடுறோம். துவக்கு வெந்தயம் போடுறோம். இது ஒரு 6 பேருக்கு ஓரளவுக்கு போதும். ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே. அடுத்து மல்லி என்ன காரணம் இதில் யூஸ் பண்ணுறோம்? நம்ம இதில் அந்த மல்லித்தூளும் போடுறோம். மல்லி எண்ணெயில் வதங்கிருச்சுன்னா அது மனம் வேறு மாதிரி வரும். மல்லித்தூள் நம்ம இப்போ குழம்புல போடுறோம். மல்லியை எண்ணெயில் வதக்கி போட்டோம்னா நல்ல மனமாக இருக்கும். ஓகே. அதுதான் அந்த கொத்தமல்லிக்கு உள்ள தனியா. சோம்பு கொஞ்சம் போடுறோம், சீரகம் கொஞ்சம் போடுறோம். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் போடுறோம் சார். ஓகே. 1 டீஸ்பூன் சீரகம் போடுறோம். 4 வரமிளகா போடுறோம். சரி, ஓகே. 4 வரமிளகா போட்டால் போதும். மிளகாத்தூள் ஏற்கனவே போடுவோம். இது ஜஸ்ட் வதக்கிறதுக்கு மட்டும். ஓகே. லேசாக வதக்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க, வெந்தயம் போட்டிருக்கோம், சீரகம் போட்டிருக்கோம், சோம்பு போட்டிருக்கோம், முழு தனியாக போட்டிருக்கோம். அதாவது முழு மல்லி வேற.
அப்புறம் காய்ந்த மிளகாய் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ வெங்காயம் போடுறோம் சார். சின்ன வெங்காயமா? இப்போ வெங்காயத்தை இங்கேயே போட்டுருமா? ஓகே. இப்போ தாளிக்கு தான் தேவையில்லையா? அதெல்லாம் வேண்டாம், எல்லாமே இங்கேவா? எல்லாம் அப்படியே அரைக்கிறது தான். சரி, ஓகே. இப்போ கொஞ்சம் பூண்டு போடுறோம். பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுமா? இல்லை சார், ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும். அரை வேக்காடு? ஆமாம், அரை வேக்காடு வந்ததுன்னா மீண்டும் தேங்காய் வதக்கும் போது நல்லா வதங்கும். தேங்காயும் தக்காளி எல்லாமே ஒட்டுக்காக வதக்கிடுவோம். அப்போ வதக்கும் போது இதில் அதோட வேக்காடு இதுக்கு வந்துடும். சரி, ஓகே. இப்போ 5 கருவேப்பிலை போடுறோம். சரி, ஓகே. நம்ம நார்மலாக வீட்டில் மீன் குழம்பு போனபோது என்ன பண்ணுவோன்னா, சும்மா ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி, 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு புளி, குழம்பு தூள் அரைப்போம். புளி தண்ணியில் கொதிக்க விட்டு அப்படியே இறக்கிடுவாங்க, வெறும் தண்ணியாக இருக்கும். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வெங்காயம் போட்டு பண்ணுறது. மீன் குழம்பு எங்கள் ஊர் தான் சார் ஃபேமஸ். டெய்லி மீன் குழம்பு வைப்பாங்க எங்கள் தூத்துக்குடி. ஆமாம், நான் வளர்ந்ததெல்லாம் வந்து டெய்லி காலைல மீன் குழம்பு இருக்கும். காலைல மத்தியானம் நைட்டு மீன் குழம்பு தான். செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் இருக்காது. அன்னைக்கு மீன் கொண்டு வர மாட்டாங்க, ஊருக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அப்படியா? ஆமாம், ஓகே. மீன் அன்னைக்கு வராது. மற்ற நாள் கம்பல்சரி வீட்டில் டெய்லி மீன் குழம்பு இருக்கும். நல்லா காரசாரமாக புளியோடு இருக்கும். நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி தோல் உரிய ஆரம்பிக்கும். ஒரு 60% வெங்காயம் வதங்கிருச்சு. ஓகே. இந்த டைமில் தேங்காய் போடுறோம். இதுக்கு ஒரு முடி தேங்காய் தேவைப்படும் நமக்கு? ஒரு தேங்காய் போடுங்க சார், நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு நிறைய தேவைப்படுறோம். ஆமாம், ஒரு தேங்காய் போட்டிருக்கிறேன். தேங்காய் நல்லா வதக்குறோம். ஓகே. அதாவது வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50% வதங்கிருக்கு. அதுக்கப்புறம் தான் தேங்காய் போட்டிருக்கோம். தேங்காய் போடுறோம். வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் வதங்கணும் லேசாக. அந்த தேங்காய் பச்சை வாசனை எல்லாம் போகும். வரும்போது தக்காளி போடுறோம். சரி. இது கோயம்புத்தூர் சைடில் இப்படி தான் செய்யறாங்க. அதாவது இங்கே இவங்க வந்து அரைச்சி வைப்பாங்க மசாலா. நாங்கள் பொதுவாக சைவ குழம்பு சைவ ஐட்டம் போகிறாமே இந்த மாதிரி வதக்கி அரைச்சிடுவோம். ஏன்னா இதுதான் நிறைய கொஞ்சம் டச்சரும் நிறையா வேணும்ல வீட்டில். ஆமாம், வீட்டில்னா அம்மியில் கொஞ்சம் மிளகா மல்லி அரைக்க மேக்ஸிமம் கோயம்புத்தூர் அப்படி தான் அரைப்பாங்க. நாங்கள் மண்டபத்து தேவைப்படும் போது கொஞ்சம் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த மாதிரி வதக்கி அரைக்கிறோம். இதில் வெஜ்ஜி மீன் இருக்குது சார். வெஜ்ஜி மீன் அப்படி சூப்பராக இருக்கும். மீன் மாதிரி வெஜ்ஜி மீன் அது சோயாவில் செய்கிறாங்க. கம்பெனியில் வந்து 680 ரூபா 1 கிலோ. ஆனால் மீன் மாதிரியே இருக்கும். அது மீன் சாப்பிட்டா மீன் மாதிரியே இருக்கும். ரைட்டு, ரெடிமேடில் வருது. ஆமாங்க. முக்கால்வாசி தேங்காய் வந்துருச்சு. ஓகே. இப்போ அந்த மனம் வரும், அந்த தேங்காய் மனம். ரைட்டு. அதப்போ வதங்கியிருக்கு. இன்னொன்று கலர் மாற ஆரம்பிக்கும். ஓகே. இந்த இடத்துல இப்போ தக்காளி போடுறோம். சரி. இந்த தேங்காயும் அதிகமாக வதக்கினாலும் அந்த எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அந்த தேங்காயோட அந்த பக்குவம் மாற ஆரம்பிக்கும். அந்த டேஸ்ட் போயிடும். அதனால கரெக்டான பக்குவம் ஒரு 50% 60% தேங்காய் வதங்க. அதுக்கு மேலே கலர் மாறிச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் மாறிச்சுன்னா அப்போ டேஸ்ட் கண்டிப்பாக மாறும். இந்த மாதிரி பதத்தில் மீண்டும் தக்காளி போட்டாச்சுன்னா இதோட ஹீட்டை தக்காளி பேலன்ஸ் பண்ணிக்கும். ஓகே. தக்காளி போடுறோம். ஓகே. தக்காளி போடுறோம். இதை இப்போ கலக்கி பார்க்குறோம். இதுக்கு தேவை எவ்வளவு தக்காளியோ அவ்வளோதான் போடணும். ஓகே. தக்காளி கொஞ்சம் கூட போனால் ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா புளி வேற ஊற்றுறோமா, அப்போ இதுக்கு எவ்வளோ தேவை தக்காளியோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரி, ஓகே. ஓகே சார், இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் வந்தாச்சு. இந்த பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும், தக்காளி தோல் உறிஞ்சிருக்கணும், மசாலா இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஓகே. இந்த 80% வேக்காடு வந்திருக்குது. இந்த மாதிரி இருந்தால் போதுமானது. அடுத்த 20% வந்து குழம்பு கொதிக்கும் போது. ஆமாம். இப்போ அடுப்பாக பண்ணிடலாம். ஓகே. இப்போ அடுப்பாக பண்ணிடலாமா? நல்லா ஸ்மெல் வருதா? ஆமாம். அவ்வளோதான். அந்த மல்லியோட வாசனை. அதுதான் அந்த மல்லி 2 ஸ்பூன் வதக்கிறது. மல்லியோட வாசனை மெயினா. ஓகே. இப்போ நம்ம வந்து அரைக்க கொடுத்துறோமா? ஆமாம், அரைக்க கொடுத்துறோம். ஓகே. இப்போ இது அரைக்கிற பக்கம் எப்படி அரைக்கணும்? நைஸாக அரைக்கணும் சார். நல்லா நைஸாக அரைக்கணும். கொடுத்துலாமா? இதை அரைச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம புளியை வேக வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சொன்ன மாதிரி ஃபைன் பேஸ்ட்டு. மசாலாவை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு சார். அவரும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எண்ணெய் ஊற்றி பூவை எண்ணெயில் டிக் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடலை மாவும் அரிசி மாவும் கரைக்கிறோம். கரைச்சி எண்ணெய் காஞ்ச உடனே ஓகே டிக் பண்ணுறோம். ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே. ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுறோம். ரிஃபைண்ட் ஆயில் எந்த பிரச்சனையும் பண்ணாது, கொஞ்சம் பொங்காது, கரெக்டாக பன்னீர் மாதிரி நிற்கும். அதுக்காக ரிஃபைண்ட் ஆயிலில் பொரிக்கிறோம். ஓகே. நல்லெண்ணெய் யூஸ் பண்ண அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் பொங்கல சார், அதனால் ரிஃபைண்ட் ஆயிலே அப்படி பன்னீரில் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். சரி, ஓகே தான். நம்மக்கிட்ட இருக்க கோல்டு வின்னரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கடல மாவோட அளவு எவ்வளோ இருக்கணும்? அரிசி மாவோட அளவு 100 கிராம் கடல மாவு சார். ஒரு 20-30 கிராம் அரிசி மாவு போட்டால் 20 கிராம் 30 கிராம் தான் போதும். அது 20 கிராம் போடுறதே வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிறது. ஓகே. வெறும் கடல மாவில் போட்டால் சீக்கிரம் ஊறிடும். அரிசி மாவு போட்டாச்சும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கலாம். சரி. இதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா என்ன போடுவோமா? ஒன்றும் இல்லை, லேசாக மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. சரி, ஓகே. எவ்வளோ போடுவீங்க?
சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். போதுமா அது? போதும். சரி, ஓகே. கொஞ்சம் சால்ட் உப்பு போதுமா அது? போதும். சரி, கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் சார். ஓகே. லேசாக ஊற்றுங்க. நம்ம அந்த பஜ்ஜி மாவு கரைக்கிற பக்கம் அதே தான். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த பஜ்ஜி மாவு பதத்தில் இருந்ததுன்னா ஓகே உங்களுக்கு கரெக்டாக கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே. இப்போ மாவு கலக்கியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கான மாவு அப்படி எடுத்து விட்டால் அப்படியே இறங்குது. அப்படியே எடுத்து விட்டு அப்படியே இறங்கணும். இதான் கரெக்டு. ஓகே. இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, வதவதன்னு இருக்கும். வதவதன்னு. இன்னொன்று அந்த கடலை அரிசிமாவும் ஒட்டாது. ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு பதமாக இருந்தால் போதும். பெரிய பூவாக இருந்தால் ஒரு பூ போட்டால் போதும் சார். இது ரொம்ப கொஞ்சம் சின்ன பூவாக இருக்குது, 2 பூவாக போடும். 2 போடுறோம். ஆமாம். அப்போ நான் 2 ஜோடியாக தரணும். ஆமாம். இப்போ இது போகிறது வந்து 2 போடுறோம் சார். அது பெருசாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பூ போட்டால் போதும். இது கொஞ்சம் சின்ன பூவாக இருக்குது. ஓகே. அப்போ 2 போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகே. இங்கே பாருங்கள், ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி 2 செய்யுங்க. சின்ன பூவாக இருந்ததுன்னா 2 கொஞ்சம் பெரிய பூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 1 போட்டால் போதும். அதான் புரிஞ்சு நிற்க பற்றி எண்ணெயும் கரெக்டான சூழல் இருக்குது. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாவை வந்து அந்த பஜ்ஜி மாவு பக்கத்தில் வந்து நம்ம வந்து கரைச்சி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா 2 போட்டு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், முறுமுறுன்னு இருக்குது. முருன்னு இருக்கும். அந்த மீன் வாழெல்லாம் இருக்கும் அதில். அதாவது குழம்புல போட்டோடனே அது மீன் மாதிரியே தெரியும் சார். ஓகே. அந்த வால் தலை, அதாவது இந்த மாதிரி வால் தலை எல்லாமே தெரியும். இங்கே அந்த வால் மாதிரி இருக்குது. அது உண்மையிலே இது அப்படியே போட்டு நீங்கள் ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா மீன் குழம்புனே சாப்பிடுவாங்க சார். இது நல்லா முறுமுறுன்னு இருக்குது. ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் நீங்கள் வீட்டில். அப்படி குழம்புல போட்டோன்னே இதாயிரும். ஒரு 5 நிமிஷம் குழம்புல போட்டு ஒரு கலக்கிட்டு புளி ஏறும்போது எடுத்து சாப்பிட்றோம். சரி, ஓகே. ஓகே. எண்ணெய் ஊற்றுறோம் சார். இப்போ குழம்பு தலைக்குது நல்லெண்ணெய். ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணேன். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு வந்து நல்லெண்ணெய். இப்போ 2 வெந்தயம் போடுறோம். நீங்களே போடுங்க உங்கள் கையால். கடுகு வெந்தயம். கடுகு 2, வெந்தயம் 2. ஓகே. நானே போட்டுருவா? போடுங்க. ஓகே. 2 பேர் சேர்ந்து போடுவோமா? ஓகே சார். அடுத்தது சும்மா வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். சும்மா அப்படி லைட்டாக 2 சிட்டிக்கு. கடுகு போடுங்கன்னா கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு 4 பச்சை மிளகா போடுறேன். மீன் குழம்புனாலே பச்சை மிளகாய் இருந்தால் மட்டும் தான் டேஸ்ட் இருக்கும். அப்படியா? ஆமாம் சார். அந்த பச்சை மிளகாய் அப்படின்னு நினச்சி 2 பொழந்து வச்சுருக்கேன் வெடிக்குங்கிறதுக்காக. அந்த பச்சை மிளகா இப்போ சாப்பாடில் போட்டு லேசாக அப்படி அமுத்தி அப்படி அந்த சாரை லேசாக அந்த பச்சை மிளகாய் சாரை அப்படி பச்சை மிளகாய் சாப்பாடு அப்படி அமுத்தி விட்டுட்டு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பச்சை மிளகா கிரேவியில் போட்டு வெந்த பிறகு இதில் அந்த சாரெலாம் இறங்கியிருக்கும்ல, அந்த சாரை இறங்கின அந்த பச்சை மிளகா எடுத்து அந்த சாப்பாடு லைட்டாக அப்படி புளிஞ்சி சாப்பிட்டா அந்த காரத்தன்மை புளிப்பு தன்மை ஒரு டேஸ்ட் இருக்கும் சார். செம்மையாக இருக்கும். நான் ட்ரை பண்ணதில்லை. இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க. ஓகே. இப்போ கடுகு வெந்தயம் போட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றுற அந்த மாதிரி முறை வரும். ஓகே. இப்போ கடுகு பொடிஞ்சிருச்சு. 4 வரமிளகா போடுவோம். 4 மிளகா. இப்போ கருவேப்பிலை போடுறோம் சார். ஓகே. இந்தாங்க கருவேப்பிலை. ஓகே. இப்போ பச்சை மிளகா போடுறோம். சரி, ஓகே. கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகா. ஒரு 4 பச்சை மிளகா போடுறோம். இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் போடுறோம். ஒட்டுக்கா போடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். தாளிப்பு போட்ட பிறகு இந்த இடத்துல அந்த மஞ்சள்தூள் மிளகாத்தூள். ஓகே. ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அப்புறம் அதே அளவுக்கு ஒரு 6 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம். 6 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சு. புளியா? ஓகே. இந்தாங்க ஊற்றவா? நீங்கள் நிறையா ஊற்றிடுவீங்க. அது நான் மட்டும் ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். எப்பவுமே மல்லித்தூள் வந்து எதுக்காக அதிகமாக போடுறேன்னு கேட்டிங்கன்னா, மல்லி வந்து வாசனை காரம் கொடுக்காது. இந்த மிளகாத்தூள் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் எப்பவுமே கம்மியாக போடுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், எப்பவுமே மிளகாத்தூள் கம்மியாக இருக்கணும், மல்லித்தூள் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறோம். ஓகே. திருப்பி உப்பு. ஒரு 5 லிட்டர் குழம்பு வைக்கிறோம் இதில். அப்போ 2 பிஞ்சு உப்பு போடுறோம். சரி. வேணும்னா 2 போட்டுக்கலாம். சரி. கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே. இந்த புளிக்கு அளவாக போட்டுக்கும். சரி. இந்த புளிக்கு இந்த உப்பு போட்டோம்னா புளி கொஞ்சம் வேகமாக வேக ஆரம்பிக்கும். அப்போ இப்படி எடுக்கும்போது அது கொஞ்சம் கம்பி பதம் வரும். புளி அப்போ புளி நல்லா வெந்துருச்சுன்னு இருக்கும்.
புளியை வந்து நல்ல எண்ணெயில் வேக விடணும். வெந்தாலே குழம்பு சூப்பராக இருக்கும். இன்னொன்று சீக்கிரமாக வந்து வேக ஆரம்பிக்கும் எண்ணெயில். ஆமாம், தாளிப்பு போட்டிருக்க அந்த சூடான எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக மசாலா ஃபஸ்ட்டு போடுறோன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கலரும் நல்லா கொடுக்கும். அதே டைமில் அந்த புளிக்கு சீக்கிரமாக வெந்து வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை தண்ணியில் போட்டு வேக வைக்கிற புளிக்கும் இந்த மாதிரி சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு குக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த மசாலா கொதிக்க அந்த ஆயில் வந்து மேலே தள்ளுது. அதுக்கப்புறம் அந்த புளியோட தன்மை கெட்டி ஆகுது. அதுக்கு தான் அந்த உப்பு போடுறோம் சார். ஓகே, உப்பு போட்டோம்னாலே அது வெளியே தள்ளிடும் ஆயில. எடுத்து காமிங்க அப்படியே. ஆனால் இந்த மாதிரி கிரேவி பார்த்துன்னு அப்படியே சாப்பிட தோணும். ஓகே, இந்த பச்சை மிளகா புளியில் நல்லா வெந்துருச்சு. ஓகே, எண்ணெயில் பொரிஞ்சதுக்கும் அந்த புளியில் வெந்ததுக்கும் அப்படி ஒரு டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இதில் திக்னஸ்க்காக கொஞ்சம் முந்திரியோ இல்லை தேங்காய் பாலோ கொஞ்சம் போட்டு நல்லா திருப்பி குக் பண்ணி இதை மட்டுமே வந்து வீட்டில் தோசை தொட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பு காரம் அப்படி தூக்கலாக இருக்கும். ஓகே, இதில் மட்டும் வச்சு சாப்பிடணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இது கொஞ்சம் புளி வத்தணும். ஓகே, இன்னொன்று நம்ம வந்து இந்த புளி கொதிக்காமல் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை போட்டிங்கன்னா இன்னும் நேரம் ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா போட்டால் டக்குன்னு முடிச்சலாம் வீட்டில். சரிங்களா இல்லையா? சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் தான். குழம்பு அருமையாக இருக்கும். ஆமாம், புளி வந்து எண்ணெயில் வெந்தாலே குழம்பு சூப்பராக இருக்கும். அதாவது குழம்புல ஊற்றி குழம்போடு சேர்ந்து கொதித்து வேகிறதுக்கும் இதில் வேகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இது எண்ணெயிலே நல்லா வெந்துடும். புரியுது. நல்லா கெட்டியாயிடுச்சு. அந்த நேர் ஆக இருக்க ஆரம்பிக்கும் போது அந்த கெட்டித்தன்மை அப்படி வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அந்த புளி நல்லா இப்போ வெந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றலாம். அதாவது அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா ஃபைன் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் நான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. தண்ணி பத்தாது, இன்னும் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றுவா? போதுமா? அது ஊற்றுங்க. ஓகே, இப்போ கரெக்டான பக்குவத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். ஓகே, இந்த அளவுக்கு ஒரு கொதி கொதிச்ச உடனே மீனை போட்டுட்டு இறக்கிடுவோம். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பூ இதில் போட்ட பிறகு எப்படி இருக்குது சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி அந்த எண்ணெயும் தள்ளுது. இந்த மாதிரி கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் கேட்காது சார். ஓகே, ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி தெரியல. ஆனால் இந்த மாதிரி பல்காக குக் பண்ணுறவங்கள ஒரு இடத்துல பிடிச்சி நிற்க வச்சு சமைக்கிறது ரொம்ப பெரிய நான் வந்ததுலேருந்து பார்த்துன்னு இப்படி நகர்றாரு, போகிறாரு, வராரு. ஒரு இடத்துல நிற்க முடியாது, கஷ்டம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இல்லை, எண்ணெயும் தள்ள ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அடுப்பு லேசாக கொதிக்குது. அவ்வளோதான், இந்த பதம் இருந்தால் போதும். அப்போ இந்த மீனை போடலாமா? போடலாம். நான் போடுறேன். இல்லை, இது வந்து எப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வைங்க சார். இதில் ஒரு பாதியை போட்டுட்டு அதை மட்டும் எடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றாங்க. சரி, ஓகே. அப்போ எனக்கு கொஞ்சம் மட்டும் போடுங்க. அப்புறம் என்னென்னா 2வது பேனுக்கு போட்டுக்கலாம். இதை ஒன்றும் ஆகாது, இது அப்படியே இருக்கும். இதில் கொஞ்சம் புளி பிடிக்கணும் சாப்பிட்றதுக்கு. அது உண்மையிலே மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். அந்த மீன் நெத்திலி மீன் மாதிரி வால் கீழெல்லாம் இருக்கா, அந்த மீனோட டேஸ்ட்டு அப்படி இழுக்கும்போது அந்த மாவோடு அப்படி வரும். அப்போ அது மீன் மாதிரி இருக்கும். இப்போ குழம்பு வச்சாச்சு. இப்போ மல்லித்தலை போடுறோம். மல்லித்தலையில் எப்பவுமே மண் இருக்கும். நல்லா அதிகமான தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணணும். ஆமாம், அதாவது 2 வாட்டி. சில பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம கிச்சன் சிங்கில் வந்து தண்ணியை திறந்து விட்டு அப்படியே கொத்தமல்லி வாஷ் பண்ணுவாங்க. அது அப்படி பண்ணக்கூடாது, மண் இருக்கும். நல்லா அதிகமான ஒரு பாத்திரம் தண்ணி வச்சு கட் பண்ணி வச்சு கொத்தமல்லியை போட்டு நல்லா அலசி இருக்கணும் 2 முன்னாடி. அப்போ தான் மண் போகும். பாருங்க சார் எப்படி குழம்பு. அப்பா அப்படியே உண்மையாக மீன் இருக்க மாதிரி தெரியுது. இங்கே பார்த்தா தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. மீன் மிதக்குதா? சரி, ஓகே. டேஸ்டிங் தெரியுங்களா எனக்கு? ஓகே. 3 மீன் போடுறாரு. நெத்திலி மீன் போடுங்க. நைஸ். ஓகே, புளிப்புனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் புளிப்புல சொல்ல மாட்டானு, மைனூட்டான புளிப்பு. ஆமாம், அந்த நீங்கள் அந்த புளிப்பு பார்த்தீங்கன்னா அந்த காசு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மைனூட்டான புளிப்பு தான் இருக்கணும். அது மாதிரி இருக்கும். அதான் புளியை நல்லா வேக வச்சிடலாம். இல்லைங்க, முக்கியமான மீனை சைவ மீனை சாப்பிட்டு பார்த்தலாம். சூடாக இருக்கும். ஓகே, அப்படியே ஒரு பெரிய பீஸ் எடுத்து வாங்கலாமா? அப்படி மத்தி மீன் மாதிரி சாப்பிடாங்க சார். மத்தி மீன் எடுத்து அப்படியே முள் வரும். இப்போது இந்த மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ண உடனே போட்டிருக்கோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஊற நினைக்கிறேன். ஆமாம், ஊற தான் அந்த புளிப்பு தன்மை தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கடலை மாவு அரிசி மாவு யூஸ் பண்ணி டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி புளியில் போடும்போது சீக்கிரமாக வந்து பிடிச்சிரும். அடுத்து அண்ணன் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 5 நிமிஷம் சீக்கிரமாக புளிப்பு ஏற ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் டைம் விட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
பிரமாதம். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா புது கெஸ்ட் வராங்க, ஒரு நல்ல ஒரு சைவம் ஒரு விருந்து தரணும், ஆனால் அது ஒரு நான்வெஜ் ஃபீல்டில் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஒரு பிரமாதமான ஒரு சைவம் நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கோவை மாவட்டத்தில் கவுண்டம்பாளையங்கிற ஊரில் மகிஷா கேட்டரிங்னு வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9750 52 82 50. உங்கள் வீட்டு விசேஷங்கள் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் செஞ்சு கொடுப்போம். எனி டைம் என்னை கூப்பிடலாம். இந்த மாதிரி ரெசிபியில் ஏதாவது சந்தேகம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கேட்கலாம், நாங்கள் சொல்லித் தருவோம். அதே மாதிரி எல்லாரும் நல்லபடியாக சமைச்சு நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும், இதான் என்னோட ஆசை. நல்ல விஷயம், நல்ல விஷயம். தேங்க்யூ நான் சொன்னேன். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு பிரமாதமான ஒரு ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.